அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்க கேட்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் அளவும் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். நாம் அறிந்திருக்கிறபடி இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் மனுக்குலத்திற்காக சிந்தி அவர் மரணத்தை ருசி பார்த்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். மரித்தும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் இந்த உலகத்தில் அநேகருக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்தினார். தோமாவுக்கு தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்தி அவருடைய காயங்களெல்லாம் காண்பித்து தான் இந்தியாவுக்கு ஆண்டவர் அனுப்பி வைத்தார். எனக்கு அன்பானவர்களே, அப்படி இயேசு தன்னை வெளிப்படுத்தின சமயம் தன்னை பின்பற்றுகிற சீசர்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். இது நிறைவேறிட்டா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது 120 பேர் மேலறையில் காத்திருந்து இயேசு சொன்னாரே, அந்த ஆவியானுடைய வல்லமை நம்மீது இறங்க வேண்டும், தேற்றரவாளன் வர வேண்டும் என்று காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகள் போல அவர்கள் மீது வந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி, பற்பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள் என்பதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 120 பேரும், அத்தனை பேரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், உங்களுக்கு இந்த அபிஷேகம் அவசியம். நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், உங்களுக்கு இந்த அபிஷேகம் அவசியம். நீங்கள் ஒரு ஊழியக்காரியாய் இருக்கலாம், உங்களுக்கு இந்த அபிஷேகம் அவசியம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கலாம், உங்களுக்கு இந்த அபிஷேகம் அவசியம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், நீங்களும் இந்த பரிசுத்தாவினால் நிறைந்திருக்க வேண்டியது அவசியம். அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் நினைக்கிறார் அதெல்லாம் ஊழியக்காரர்களுக்கு, பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு, அதற்கென்று அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு, நமக்கு அல்ல என்பதாய் அந்த தவறான சிந்தை மாற வேண்டும். ஆண்டவர் எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரை ஊற்ற விரும்புகிறார். ஏன் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்? எதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர்? 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறாரு, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is liberty. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே முழு விடுதலையை தருகிறவர். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய கதறுதல் எழுதப்பட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், ஆண்டவர் இயேசுவை பின்பற்றணும்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மனிதன் கதறுகிறான். நான் விரும்புகிறதை என்னால் செய்ய முடியவில்லை, வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதை செய்து விடுகிறேன், எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை செய்ய முடியவில்லை. காரணம், எனக்குள் போராடுகிற ஒரு பாவ பிரமாணம் இருப்பதை நான் உணர்கிறேன். ஆகவே நான் செய்ய விரும்புகிறதை செய்ய முடியவில்லை. நிறைய பேருடைய போராட்டம் அது, ஐயா பரிசுத்தமா வாழ விரும்புகிறேன், முடியவில்லை. தினம் வேதம் வாசிக்கணும், தினம் ஜெபிக்கணும், ஆண்டவரோடு விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை. இந்த மாதிரி சீரியல்லாம் பார்த்த நேரத்தை வீணாக்க கூடாது, இச்சையான காரியங்களை பார்க்க கூடாது, என் கண்ணில் பரிசுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன், முடியவில்லை. நான் அந்த தவறை செய்து விடுகிறேன். எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதை செய்து விடுகிறேன், எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை நான் செய்ய முடியவில்லை. அந்த மனிதன் சொல்லுகிறான், காரணம் நான் விரும்புகிறதை நான் செய்ய முடியவில்லை. ஆண்டவருக்கு என்று பரிசுத்தமாய் வாழ விரும்பி பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. காரணம், எனக்குள்ளே ஒரு பாவ பிரமாணம் இருந்து என்னை பாவம் செய்ய தோண்டி என்னை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால ஒரு நாள் ஜெபிக்கிறேன், அடுத்த நாள் விழுந்து விடுகிறேன். ஒரு நாள் பரிசுத்தமாய் வாழுகிறேன், அடுத்த நாள் பாவத்திலே விழுந்து விடுகிறேன். கொஞ்ச நாள் நல்லா ஜெபித்து பரிசுத்தமாய் இருக்கிறேன், அதன் பிறகு கொஞ்ச நாளிலே நான் விழுந்து விடுகிறேன். விழுந்து 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 எழுந்து என் வாழ்க்கையிலே பரிசுத்தத்திலே நிலைநிற்க முடியவில்லை. இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய போராட்டம். அந்த மனிதன் கதறுகிறான். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில்
சமூகத்தில் நிர்பந்தமான மனிதன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? Who will deliver me? இந்த பாவம் வேண்டான்னு நினைக்கிறேன், என்னால் விட முடியவில்லையே. என் கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள விரும்புகிறேன், பரிசுத்தமாய் இருக்க முடியவில்லையே. என் சிந்தனையிலே பரிசுத்தம் தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், என் சிந்தனை கரைப்பட்டு விடுகிறது. பரிசுத்தத்திலே நிலைநிற்க முடியவில்லையே. எங்க வீட்டில் தினமும் குடும்ப ஜெபம் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், 4 நாள் ஜெபிக்கிறேன், அதன் பிறகு முடியவில்லையே. விழுந்து விழுந்து போகிறேனே, பரிசுத்தத்திலே நிற்க முடியவில்லையே. நிர்பந்தமான மனிதன் நான், என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்கிற தவிப்பு நிறைய பேருக்குள் இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை. உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். அந்த பலவீனத்தில் இருந்து, அந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை கொடுக்க ஒருவர் இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே கதரின் என்ற மனிதன் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம், அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கி விட்டார். ஆவியானவர் விடுதலை கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிறான். அதைத்தான் இயேசு சொன்னார். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்தாவுடைய வல்லமை உங்களுக்குள்ள வந்துட்டா பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டுரும். ஒரு முழு பரிசுத்தமுடைய வாழ்க்கையில வந்துடும். ஒரு முழு பரிசுத்தமுடைய வாழ்க்கையில வந்துடும். 72ஆம் வருஷம் கிருபையாய் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் என்னை ரட்சித்தார். பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டேன். இனிமேல் இந்த பாவம்லாம் வேண்டாம், பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி 6 மாதம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பைபிள் வாசிப்பு, ஜபம், பக்தி, ஆண்டவருக்கு தொழுது கொண்டது எல்லாம். 6 மாதம் கழிச்சு பழைய பாவம் மேற்கொள்ள ஆரம்பித்தார். அடிக்கடி வீழ்ச்சி, பரிசுத்தமாக வாழ முடியல. எனக்குள்ள ஒரு தவிப்பு. பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், வெளியில் சொல்லப்பா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறோம், ஆனால் இந்த பாவத்தை என்னை மேற்கொள்ளுகிறதே, பரிசுத்தமாக வாழ முடியலையே என்பதான எண்ணம். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுதேன். எனக்கு பரிசுத்தம் வேணும், முழு பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பினார். அந்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு என் வாழ்க்கை மாறினது. பாவ சோதனைகளை மேற்கொள்ள முடிந்தது. வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடிந்தது. எனக்கு அன்பான வாலிபனை, வாலிப மகளே, இந்த வாலிப வயசில் பரிசுத்தமாய் வாழ முடியாமல் தவிக்கிறாயா? என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்று கலங்குகிறாயா? உனக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். ஆவியானவர் வந்துவிட்டால் முழு விடுதலை உனக்கு தந்து விடுவார். வெற்றி உள்ள வாழ்க்கை உன்னால் வாழ முடியும். ஜெயமுள்ள வாழ்க்கை உன்னால் வாழ முடியும். எந்த பாவ சோதனைகளை மேற்கொள்ள முடியும். ஆவியானவர் தான் அந்த வெற்றியின் பாதையிலே நடத்துகிறவர். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அது மாத்திரம் ஆவியானுடைய வல்லமை வரும்போது நமக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவம் மாறிடும். கோபம், எரிச்சல், வைராக்கியம். நம்ம ரட்சிக்கப்படும் போது மதுபானம் போயிடும். வெளிப்பிரகாரமான பாவங்கள் உடனே போயிடும். வீடு செயலில் படித்தேன், மதுபானம் குடித்தேன், இது மாதிரி தப்பான பழக்கம் எல்லாம் போய்விடும், மாறிட்டு. ஆனால் ஜென்ம சுபாவம் உள்ள இருக்கு பாருங்க. பெருமை, கோபம், எரிச்சல், இச்சைகள், ஜென்ம சுபாவம் திடீர்னு வந்துடுதுங்க. திடீர்னு கோபப்பட்டுறேன், எனக்கே கஷ்டமாக இருக்குது. அந்த ஜென்ம சுபாவம் அதை அழித்து அந்த ஜென்ம சுபாவத்தில் இந்த விடுதலை கொடுக்கிறவர் ஆவியானவர். அந்த ஆவியானுடைய வல்லமை வரும் பொழுது அந்த அக்னி அந்த வேரை சுட்டரித்து பாவ கிரியைகளை அழித்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை தருகிறார். நீங்கள் தினமும் பரிசுத்தாவிலே நிரம்பி ஜெபிக்க 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 பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் தான் பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாரை விட அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன், அந்நிய பாஷை பேசும்படிக்கு விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன். பரிசுத்த ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷை பேச 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 பக்தி விருத்தி அடையும் என்பதாக 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். 3-4 வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்நிய பாஷை பேசல என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? சில வஞ்சிக்கப்பட்ட ஊழியர்கள் வசனத்திற்கு தப்பான விளக்கம் கொடுத்து அந்நிய பாஷை தேவையில்லை, ஆவியானவர் தேவையில்லை என்று சொல்லுகிற சில சோம்பேறி ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வசனத்தை புரட்டி கொண்டிருக்கிறார்கள். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசினால் பக்தி விருத்தி அடையும், பரிசுத்த விருத்தி அடையும், தேவனோடு நெருக்கமாய் வாழ முடியும். இது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதை புரட்டு கள்ளர்கள் இன்றைக்கு சபைக்குள்ளே வந்திருக்கிறார்கள். வசனத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் எல்லாவற்றையும் தெளிவாய் சொல்லுகிறது. பரிசுத்தாவிலே நிரம்பி ஜெபிக்க 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 நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய முடியும். பரிசுத்தத்திலே வளர முடியும். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க.
பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருங்க. அவர் ஒரு விடுதலை. அந்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய ஆவியில விடுதலை மாத்திரம் அல்ல, சரீரத்தில் விடுதலை வரும். சாட்சி சொன்ன 2-3 பேர் சொன்னாங்க, ஆவியானவர் மேலே இறங்கின உடனே என் முதுகுத்தண்டில் இந்த வலி போய்விட்டாரு. ஆவியானவர் என்னை நிரப்பின உடனே என் சரீரத்தில் இந்த வியாதி போய்விட்டாரு. அதான் சரீரத்தில் விடுதலை. ஆவியானுடைய வல்லமை வரும்போது சரீரத்தில் விடுதலை உண்டாகும். நம்முடைய சரீரத்தை ஒரு விடுதலை ஆக்குகிற ஒரு தேவன். எனக்கு அன்பானவர்களே, அதனால பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியோடு தேடுங்க. ஆவியினால நிரப்பப்பட விரும்புங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அதற்காக தாகத்தோட கேளுங்க. இன்றைக்கு கேட்டா இன்றைக்கே உங்க மேல ஆண்டவர் ஊற்றி விடுவார். இன்றைக்கே உங்களை நிரப்பி விடுவார். என்னுடைய ஜெபம், என்னுடைய வாஞ்சி அதுதான். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வசனத்தை கேட்கிற யாவரையும் உம்முடைய ஆவியினாலே நிரப்பி விடுவீராக. யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி விடும். அதுதான் என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஜெபம். கர்நாடகா மாநிலத்தில் கார்வார் என்கிற ஒரு இடம் இருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே உள்ள மிஷினரிகள் ஊழியத்துக்கு அழைச்சதுனால நான் போயிருந்தேன். அங்கே அந்த மிஷினரிகள் ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்கணுன்னு என்னை அழைச்சிட்டு போனாங்க. அவங்க பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆர்த்தடாக்ஸ் பிராமண குடும்பத்தார். அந்த வீட்டுக்கு போன போது இந்த குடும்பத்தார் ரொம்ப அன்போடு வரவேற்றாங்க. நல்ல ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவிலே நிரம்பி ஜெபிக்கிற நல்ல ஒரு குடும்பம். அவங்க ஒரு வயசான தகப்பனார் இருந்தார், 80 வயசுக்கு மேலே இருக்கும். அந்த ஐயா சொன்னாங்க, ஐயா என் வாழ்க்கையில் நடந்தது உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னார். என்னது சொல்லுங்க ஐயான்னு கேட்டேன். அவர் சொன்னார், சில வருஷங்களுக்கு முன்னால் என் கை கால்கள் 2 செயலற்று போய்விட்டார். நோய் தாக்கி, வாத வியாதி தாக்கி 2 காலும் 2 கையும் செயலற்று படுக்கையில் ஆகிவிட்டேன். அதனால் எனக்கு வேலை செய்ய முடியாது. வீட்டிலேயே படுக்கையில் பல மாதம் இருந்தேன். அநேக ஊழியர்கள் ஜெபிக்க வருவாங்க, மிஷினரிகள் கூட்டிகிட்டு வருவாங்கன்னு. இப்போ நல்லா இருக்கீங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு முறை இந்த மிஷினரிகள் ஒரு ஊழியக்காரரை கூட்டிகிட்டு வந்தாங்களாம். கூட்டிகிட்டு வந்தபோது இந்த ஐயா படுத்த படுக்கையில் இருக்கிறார். அந்த ஊழியக்காரரை ஜெபிக்க கூப்பிட்டு வந்தாங்க. கை கால் செயலற்று கிடக்குது. அவர் நொண்டியாக படுத்திருக்கிறாரு. அவர் சுகத்துக்காக தான் ஜெபம் பண்ணுவோம். ஊழியக்காரங்க பார்த்த உடனே தெரிஞ்சிடும் வியாதி படுக்க சுகத்துக்காக தான் ஜெபிக்கணும். அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணினார், அவரை பார்த்து கேட்டார், ஐயா உங்களுக்கு நான் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. அவருக்கு ஆச்சரியம், என்ன ஊழியக்காரர் கேட்குறாருன்னு சொல்லி இந்த ஐயா சொன்னாங்க, ஐயா நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னாராம். கை கால் பயன்படுத்த முடியாது, படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறார். அந்த ஊழியருக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த ஐயா கை கால் செயலற்று கிடக்குது, எனக்கு சுகத்துக்கு ஜெபிக்கன்னு கேட்கல, அபிஷேகம் வேணும்னு கேட்குறாரு. ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிற பெரிய ஒரு பொக்கிஷம். உடனே அந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ஐயா, நீங்கள் இவ்வளோ தாகத்தோடு இருக்கீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கண்ணை மூடிக்கொள்ளுங்க, நீங்களும் சோத்திரம் பண்ணி ஜெபிங்கன்னு சொல்லி இந்த ஊழியக்காரர் 2 கரத்தை உயர்த்தி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்தில் ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அந்த இடம் அசையும்படியாய் ஆவியானுடைய வல்லமை இறங்கினது பாருங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அப்படியே ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறார். ஜெபம் முடிச்சுட்டு ஊழியக்காரர் கண்ணை திறந்து பார்த்தா படுக்கையில் இருந்த ஆளை காணோம். என்னாச்சு, இந்த ஐயாவை காணும்னு பார்த்தா அவர் எழும்பி நடனமாடி துதித்து கொண்டு இருக்கிறார், அந்நிய பாஷை பேசிக்கொண்டு. ஆவியானவர் இறங்கினார், கட்டு அறுக்கப்பட்டு விட்டார். வியாதிக்காக ஜெபிக்கவே இல்லை, சுகத்துக்காக ஜெபமே பண்ணலை. ஆவியானவர் இறங்கின உடனே அந்த சரீரத்தில் நோயின் கட்டுகள் அறுக்கப்பட்டது. உடனே எழும்பி நடனமாடி துதித்து கொண்டு இருக்கிறார். அவர் சொன்னார் என்கிட்ட, பாருங்க ஐயா, பிராமண தகப்பனார், எனக்கு இன்னும் ஒரு முகம் கண் முன்னாலே நிற்கிறார். சொல்கிறார், பாருங்க இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன், இப்பவும் நான் வேலைக்கு போகிறேன், நடந்து போயிட்டு வரேன் ஐயா. ஏசு ஆவியானவர் எனக்கு கொடுத்த பலனை பார்த்தீங்களா? பிராமண குடும்பத்திலேருந்து வந்தவங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசி மகிழ்கிறாங்க. பரம்பரை கிறிஸ்தவம் உட்காந்துட்டு அதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, பைபிள் அது என்ன இது என்ன, விதண்டாவாதம் பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இது கடைசி காலம், ஆவியானவரின் காலம். ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பி கொண்டிருக்கிற ஒரு காலம். நீங்கள் தாகத்தோடு கேளுங்க, எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவர் என்ன கேளுங்க. ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எனக்கு அந்த வல்லமை வேணும்,
எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். அப்படியே கரம் வைத்து கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து இயேசுவை பார்த்து கேளுங்க. அவர் தான் பரிசுத்தாவினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். யோவான் ஸ்நானகன் சொன்னார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்தாவினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசு 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 அவர் தான் அக்னியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். இன்றைக்கு அக்னி உங்க மேல இறங்க போகிறாரு. The fire of the Holy Spirit is going to come upon you. ஆவியானவர்கள் மேல் அக்னியா இறங்க போகிறார், ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறார். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், பரிசுத்தமாய் வாழ, வெற்றி உள்ள வாழ்க்கை நடத்த, இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ இந்த அபிஷேகம் வேணும், வல்லமை வேணும், அக்னி வேணும். கேளுங்க, தாகத்தோட கேளுங்க. இப்ப ஒரே நோக்கம், அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை. இதோ தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்க ஆரம்பிக்கிறாரு. மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே தகப்பனே, தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. தாகத்தோடு உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறாங்கப்பா. பரலோகத்தின் தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, சர்வலோகத்தின் ஆண்டவரே, வல்லமை உள்ள தேவனே, தோமாவை எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அனுப்பி வைத்த தேவனே, தோமாவை பரிசுத்தாவினால் நிரப்பினவரே, அந்நிய பாஷையின் கிருபைகளை கொடுத்தவரே, இன்றைக்கு அதே வல்லமை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, அதே அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக, அக்னியாய் வல்லமை இறங்குவதாக. The fire of the Holy Spirit must come upon everybody now. யாவர் மீதும் அக்னி, பரிசுத்தாவின் அக்னி இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். புதிதாக்குகிற ஆவியானவர் ஒவ்வொரு சகோதரனை நிரப்புவீராக, சகோதரிகளை நிரப்புவீராக, ஊழியர்களை நிரப்புவீராக, ஊழியக்காரிகளை நிரப்புவீராக. சிறு குழந்தைகள் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக, யாவர் மேலும் ஊற்றும் ஆண்டவரே. ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறாரு. நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த குருட்டு கண்களை கொண்டு வருகிற பொல்லாத குருட்டு ஆவியே, இயேசுவின் நாமத்தில் கண்களை விட்டு நீ விலகு என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். கண்களை பாதித்திருக்கிற பொல்லாத சாத்தானே, கண்ணை விட்டு உன் கையினை எடு என்று உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கண்களில் பார்வை வரட்டும், இயேசுவின் நாமத்தில் பொது கண்களாய் மாறட்டும். ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது சரீரத்திற்குள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேன்சர் கட்டிகள் மறையட்டும், டிபி கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும், தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும், மார்பு பகுதியில் இருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தில் மறைவதாக, வயிற்று பகுதியில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, தலையிலே காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை கைகளுக்குள் இறங்கட்டும், கால்களுக்குள் இறங்கட்டும். நடக்க முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் பலன் அடைவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, எழும்பி நட இயேசுவின் நாமத்தினால். பக்கவாத நோய்கள் மாறட்டும், வளைந்திருக்கிற கைகள் நேராக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதே பாதிக்கப்பட்ட கைகளும் கால்களும் சுகம் அடைவதாக. படுக்கையில் இருக்கிறவர்கள் எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளட்டும், எழும்பி நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் எலும்புகளிலே சுகம் வரட்டும். இப்பொழுது இருதயத்திற்குள்ள இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். அந்த லங்ஸுக்குள்ள நம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, லிவரை தொடுவீராக. பாதிக்கப்பட்ட லிவர் புதிதாய் மாறட்டும், பாதிக்கப்பட்ட லங்ஸ் இயேசுவின் நாமத்தில் புதிதாய் மாறட்டும். பாதிக்கப்பட்ட சிறுநீரகத்தை தொடுவீராக, பாதிக்கப்பட்ட கர்ப்பப்பையை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. புதிய உறுப்புகளாய் மாறுவதாக. வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாகட்டும். இயேசுவே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும்.
இந்த தரித்திரமெல்லாம் மாறட்டும், வறுமையெல்லாம் நீங்கட்டும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வறுமைகள் ஒழியட்டும் இயேசுவின் நாமத்தில், தரித்திரங்கள் ஒழியட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் அந்த சாப கட்டுகள் மாறட்டும். இன்று முதல் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வருமானங்கள் பெருகுவதாக, நிலத்திலே விளைச்சல்கள் பெருகுவதாக, வேலையிலே வருமானம் பெருகுவதாக, நல்ல வேலைக்கு வழிகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறட்டும். உடனே வழிகளை திறப்பீராக. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இனிமேல் செழிப்பு உண்டாவதாக. கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதாக. கடன் கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசலை உண்டாக்கி தாரும். வீடு கட்டுகிற காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் முடித்து தாரும். சொந்த தொழிலுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான தொழிலை கொடுப்பீராக. வியாபாரத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. நன்மைகள் உண்டாகட்டும். நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம்.